சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு விளாத்திக்குளத்துல மாணவிக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்திலயுமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த 17 வயது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விஷயம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. மாணவிய வன்கொடுமை செய்து இந்த குற்றத்தை செஞ்ச குற்றவாளி யாருன்னு குற்றவாளியை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சந்தேகத்துக்குரிய இருக்க வகையில கிராமத்தை சேர்ந்த +2 மாணவரை விசாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில மாணவியோட உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதுல முதற்கட்ட அறிக்கையில சில தகவல் வெளியாகி இருக்கு. முழு அளவிலான அறிக்கை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில மாணவியோட கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கு. உறவினர்களால் மாணவி மீட்கப்பட்ட போதே உறவினர்கள் பாலியல் வன்கொடுமைகள், கீறல்கள், ஆடை கலந்த நிலை இது எல்லாமே இருந்ததா சொல்றாங்க. காவல்துறையினர் தாமதமான விசாரணை காரணமாதான் மாணவிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கணும், கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கணும், முழுமையான அறிக்கையில மாணவிக்கு நேர்ந்தது தெரிய வரும்னு இந்த அறிக்கை கிடைக்க 2 நாட்கள் ஆகும்னு தகவல் வெளியாகிருக்கு. வன்கொடுமை தொடர்பான விபரத்தாரிய தடவியல் நிறுவனர்கள் அந்த துறைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க கொடுக்கிற அறிக்கையை பொறுத்து வழக்குக்கு வலு சேர்க்கும் ஆதாரமா அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா சினிமாவை மிஞ்சுற அளவுக்கு இந்த ஒரு விஷயத்த செஞ்சது யாரு இந்த மாதிரி எல்லாம் கொடூரமான விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கறத இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. தீவிரமான தேடுதல் வேட்டையில இருக்காங்க. சொல்ல போனா நேர்ல போய் எல்லாருமே அவங்களோட பெற்றோருக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்ல இருந்து கமல்ஹாசன் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கனிமொழி அவங்களும் நேர்ல போய் அவங்களுடைய பெற்றோருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துல கிராம மக்கள் எல்லாம் முற்றுகையிட்டு இதுக்கு நீதி கிடைக்கணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு கனிமொழி அவங்களும் உறுதியா சொல்லியிருக்காங்க. குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க முதல்வரும் கூடுதல் எஸ்பி தலைமையில 4 காவல் துணை கண்காணிப்பாளர்கள், 6 காவல் ஆய்வாளர்களை கொண்டு 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா குற்றவாளிகள் கைது செய்யப்படுவாங்க, தக்க தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும்னு தமிழக அரசும் உறுதி கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு போலீசாரோட அலட்சியமே காரணம்னு சொன்னதுனால இன்ஸ்பெக்டர் பிரவீனா அவங்கள நெல்லை சரக போலீஸ் டிஐஜி சரவணன் பணியிடை நீக்கம் செய்து அதிரடியா உத்தரவிட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்களை கைது செய்ய 10 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டிருக்காங்க. இதுல காவல்துறை கொடுத்த விளக்கம் என்னன்னா, சிறுமியை பத்தி நிறைய தவறான செய்திகள் எல்லாம் பரப்புறாங்க. முழுமையாதான் சிறுமிய கண்டெடுத்திருக்கோம். உடற்கூறாய்வு அறிக்கை, தடய அறிவியல் விசாரணை அறிக்கைக்கு பின்பே பாலியல் குற்றம் நிகழ்ந்ததா அப்படிங்கிறது தெரிய வரும். உண்மைக்கு புறமான தகவலை வெளியிட்டு குழப்பம், அச்சத்தை ஏற்படுத்தாதீங்க. சிறுமியோட புகைப்படம் மற்றும் பெயரை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட ஆதவ் அர்ஜுனா அவரு நேர்ல போய் அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்த வழக்குல என்ன நடந்திருக்கு, யார் குற்றவாளி, மாணவிக்கு உண்மையா என்னதான் நடந்திருக்கு, இது எல்லாமே மர்மமாவே இருக்கு. இதோட உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு குற்றவாளிய கைது செய்ததுக்கு அப்புறம் தான் எதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கிறதே தெரிய வரும். சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னே சொல்லலாம். இதுல நிறைய பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள்ல இருந்து எல்லாருமே கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே கூடாது, இதுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் கொண்டு வரணும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு தண்டனை பெருசா இருக்குங்கிற பயம் எல்லாருக்குள்ளேயும் வரணும். கண்டிப்பா தமிழகத்துல எல்லா விஷயத்தையும் மாத்தணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் நடக்கிறத பார்க்கவே முடியல. இனிமேல் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற கண்டனத்தை பதிவிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.